ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கிரன், அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கிர பகவான் கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர், அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கிர பகவான். குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் இவர் என்னன்னா, எதிரிகள் கூட, அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இவர் சில இடத்துல மறைஞ்சிட்டார்னா நமக்கு நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையாது, போக வாழ்க்கை அமையாது. அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால். ஆனால் இந்த சுக்கிரன் சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பாலினத்தவர்களின் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வளவு அனுகூலம் இருக்குது. இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா, குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போல ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாருன்னா முக்கியமான 4 கிரகங்களை பார்க்கணும். சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி. இந்த 4 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா, சாதகமான இடத்துல இருக்காங்களா, லக்னாதிபதிக்கு எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 11:29 மேலே தான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு சுக்கிர பகவான். அதனால் இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடமான கடகராசியிலிருந்து 10ஆம் இடமான சிம்மராசிக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வராரு. பொதுவாக சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்தால் கெடுபலனை தரணும், அதாவது வேலை இழப்பை ஏற்படுத்தணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2017 நிறையா விருச்சிகராசி நண்பர்களுக்கு வேலையின்மை ஏற்பட்டிருக்கு. வேலை இல்லாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய தராதரத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. எதனால் இப்படி சொல்கிறேன்னா, 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார் சுக்கிரன். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய இடம். இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அந்த இடத்த சுக்கிரன் பார்க்கறதுனால சனியின் பாதிப்புகள் குறைந்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடுன்னா நீங்கள் வாங்கின வீடாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தில் போய் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படலாம். தாயாருடன் இணைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்தின் மூலமாக தொழில் மாற்றம், வேலை மாற்றம்லாம் ஏற்படும். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போவீங்க, வேறு ஊருக்கு போவீங்க வேலை நிமித்தமாக.
இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் வேலை விஷயமா வெளியூரில் இருக்கேன் சார், எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னா அதை அந்த பிரிவை குறைத்து குடும்பத்தோடு சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வராரு. இதனால் உங்களுக்கு நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு குருவின் பார்வையும் ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுத்துதோ இல்லையோ, உங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மேலும் வளத்தைத்தான் தருமே தவிர நன்மையைத்தான் ஏற்படுத்துமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது பெரிய மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகஸ்ட் 24க்கு மேலே அதனால் இன்னும் நல்ல பலன்தான் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு, அதாவது ஒரு விதத்தில் இல்லை 4 விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். இப்போத்துலேருந்து அதனுடைய பலன்கள், அதாவது தென்னை மரத்தில் தேள் கொட்டுன்னா பனை மரத்தில் நெறி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மரத்தில் தேள் கொட்டினாலும் உங்களுக்கு நெறி கட்டும். எப்படி கட்டும்னா உங்களுக்கு லாபமாக மாறும். அப்பேற்பட்ட ஒரு அமோகமான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. சார், எந்த மரத்தில் தேள் கொட்டினாலும் எனக்கு எப்படி சார் வலிக்கும் அப்படின்னா, வலிக்காது, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அந்த மரம் அடி வாங்கும்போது இந்த மரம் வளர்ச்சி அடையும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல காலமாக இருக்கும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக லாபகரமாக செயல்படுவார்கள். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 24 நாளுக்குள்ளார எந்த தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ, நாம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அப்படியே இப்போ இத்தனை நாள் சறுக்கு முகமாக இருந்தது ஏறுமுகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு நீங்கள் ஆறுமுகத்தை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும். இந்த ஆறுமுகத்தை வழிபடுவதன் மூலமாக 6 முகம் 12 கை இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள். அதே சமயம் வீட்டில் தினமும் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சால் தெரிஞ்சவங்க திருப்புகழை படிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மனக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பது திண்ணம். உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும், ராசிலேருந்து பார்க்கக்கூடாது. கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சென்னையில் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நண்பர்கள் சில பேர் மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க, அவர்களும் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரெக்டாகவோ, அதாவது வீடியோ கால் மூலமாகவோ, இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ, இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும், கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.